அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து வெறும் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வேணும். அது இருந்தால் மட்டுமே தான் கம்ப்யூட்டரை நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். அதில் என்ன படிக்க போகிறோன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, சரிங்களா, அதில் என்னென்ன ஜென்ரேஷன் இருக்குது, அதை பற்றி இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுன்னா டெஃபனேஷன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் தட் ஆக்ட் எஸ் ஏ மிடில் மேன் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். சரிங்களா, ஒன்றும் இல்லை, நம்ம ஓஎஸ் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த ஓஎஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா ஒரு ப்ரோக்ராம் ஆக்ட் பண்ணும்போது மனிதர்களுக்கும் கம்ப்யூட்டர்களுக்கும் இடையே உள்ள ஹார்ட்வேரை பற்றி படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஓஎஸ்ன்னு பேர். சரிங்களா, திரும்பவும் சொல்கிறேன், கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் தட் கேன் ஆக்ட் எஸ் ஏ மிடில் மேன் பிட்வீன் த யூசர் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். சரியா, மனிதர்களுக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையே வந்து உள்ள தொடர்பு படுத்துறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஓஎஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஓஎஸ் யூசர்னால் யாருன்னா நாம தான் யூசர் வந்து ஓஎஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். சரிங்களா, நம்ம சாஃப்ட்வேர் பற்றி படிக்கிறது, நிறைய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பற்றி படிப்போம் இல்லையா, C++, ஜாவா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேர்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மானிட்டரில் உள்ள CPU, இந்த கீபோர்டு, அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, இது மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த ஹார்ட்வேரில் யூஸருக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு பற்றி படிக்கிறது தான் இந்த ஓஎஸ்ன்னு பேர். சரிங்களா, இப்போ ஓஎஸ் இப்போ ஜென்ரேஷன், அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் ஓஎஸ்னால் என்னென்னா ஜென்ரேஷன் அப்படின்னா தலைமுறை. சரியா, ஃபஸ்ட்டு எங்கே வந்து இந்த ஓஎஸ் வந்து யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அடுத்தது எத்தனை ஜென்ரேஷனு. இப்போது நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அப்படின்னா எனக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, அவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறது தான் ஜென்ரேஷன். சரியா, தலைமுறைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓஎஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி இருந்ததுன்னா அனலிட்டிக் இன்ஜின். சரியா, அனலிட்டிக் இன்ஜின் அப்படின்ற டிஜிட்டல் கம்ப்யூட்டராக தான் இது இருந்துச்சு. சரிங்களா, வந்து அனலிட்டிக் இன்ஜின் என்பது முதல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஆகும். சரிங்களா, இதை வந்து சார்லஸ் பாப்பேஜ் வந்து 1792 1871 வரைக்கும் இவர் தான் கண்டுபிடிச்சார். சரியா, சார்லஸ் பாப்பேஜ்னால் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். யாருன்னா நம்ம கம்ப்யூட்டர் படிக்கிற பசங்க எல்லாருமே சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னா யாருன்னா முதல்ல கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சவர் தான் சார்லஸ் பாப்பேஜ். அவர் தான் இந்த ஓஎஸை அனலிட்டிக் இன்ஜின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டராக வந்து இந்த ஃபஸ்ட்டு என்ன உருவாக்குனார் அவர் தான். இதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் உருவாக்கும் போது ஓஎஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இந்த ஓஎஸ்ஸே கிடையாது. சரியா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் உருவாக்கும் போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒரு இதுவே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச சார்லஸ் பாப்பேஜ். சரிங்களா, கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச சார்லஸ் பாப்பேஜ் தான் வந்து இந்த அனலிட்டிக் இன்ஜின். சரியா, இந்த ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்ம ரன் பண்ணுவோம், சரியா, ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கும்போது, சரிங்களா, அதுக்காக இது வந்து ஓஎஸ் வந்து இப்போ ப்ரோக்ராம் எழுதி நம்ம ரன் பண்ணுறதுக்காக ஓஎஸ் தேவை. சரிங்களா, கம்ப்யூட்டர் இயங்கணுன்னாலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர், இன்னொன்று வந்து சிஸ்டம் ப்ரோக்ராமர். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோடு எழுதுகிறாங்க இல்லையா, ரிட்டன் ஃபார் எ பர்டிகுலர் அப்ளிகேஷன். சரியா, ஒரு கோடு எழுதும்போது பர்டிகுலர்னால் என்னது, பர்டிகுலராக ஒரு கோடு எழுதுகிறாங்கன்னா தனக்கு தேவையான கோடு எழுதுகிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து தனக்கு தேவையானதை மட்டும் எழுதுறவங்க பேர் தான் எழுதி ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்னு பேர். அப்புறம் சிஸ்டம் ப்ரோக்ராமர்னா கண்ட்ரோல் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். சரியா, கண்ட்ரோல் த ஃபங்க்ஷன் ஆஃப்
கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து எப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம் சரிங்களா. இப்போ ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராம் எழுதி நம்ம என்ன பண்ணுவோம், அதை கம்பைல் பண்ணுவோம் சரிங்களா. ப்ரோக்ராம் எழுதி அந்த ஃபுல்லுமே வந்து நம்ம ஒரு மானிட்டரில் வந்து கீபோர்டு வழியாக நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணி மானிட்டருக்கு கொடுத்தோன்னா வந்து அவுட்புட் கொடுக்கும், மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. அந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து தான் சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் த ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் சரியா. கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறத கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் பேர் சரிங்களா. அப்ளிகேஷன்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் பர்டிகுலர் அப்ளிகேஷன், ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை எழுதுறவங்க பேர் தான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் ஓஎஸ். இப்போ சொன்னோம் இல்லையா, பல தலைமுறைகளாக இருக்கும் சரியா. இப்போ வந்து நிறைய பார்த்துருப்போம் சரிங்களா. ஃபோனே பார்த்திங்கன்னா வச்சுங்களா, ஃபஸ்ட்டு பட்டன் ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்லாம் வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் செல்லுலார்னு சொல்லுவாங்க. வீட்டில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரியான சரியா ஃபோனில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஜென்ரேஷன் இருக்குது. அப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து எப்போனா 1945லேருந்து 1955க்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா சீரியல் ப்ராசஸிங் அப்படின்னு பேர் சரிங்களா. சீரியல் ப்ராசஸிங் என்ற பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வந்து 1955 1955 to 1965 வரைக்குமே என்னதுன்னா செகண்ட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷனை எப்படி சொல்கிறாங்களா, சிம்பிள் பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷனை சிம்பிள் பேட்ச் சிஸ்டம் சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஜென்ரேஷன், இது வந்து 1965 to 1980 வரைக்குமே உள்ளது தேர்ட் ஜென்ரேஷன் சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன், இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஃபோர்த்து ஜென்ரேஷன். இது வந்து 1980 சரிங்களா. ப்ரெசண்ட், இது பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிசின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இப்போ யூஸ் பண்ணுற ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரிங்களா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1980 1980 அதில் வந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி ஓகே சரி, ஃபஸ்ட்லேயே ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சாங்க, ஃபஸ்ட்லேயே ஒரு ஓஎஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஓஎஸ் வந்து சார் ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்ச ஓஎஸை நம்ம யூஸ் பண்ணலாம்ல, அதுக்கு எதுக்கு இத்தனை ஜென்ரேஷன் தண்ணி வச்சுருக்கோம். ஜென்ரேஷனா அப்படின்னா அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் எதுக்கு உருவாகுதுன்னா நமக்கு தேவையான விஷயத்தை குயிக்காக பண்ணி முடிக்கணும் சரியா. ஒரு விஷயத்தை சீக்கிரம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அட்வான்டேஜாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயமும் அட்வான்டேஜாக இருக்கணும். இப்போ மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது இல்லையா மொபைல் ஃபோனில், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ்னு ஒன்று இருக்கும் சரியா. பட்டனில் அழுத்தி அனுப்புவோம். அதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும். நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அது வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக மட்டும்தான் கொடுப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எந்த மெசேஜ் வேணாலும் சரிங்களா, டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம் சரியா, டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், எல்லாத்தையுமே என்ன வாட்ஸ்அப்னு ஒரு விஷயத்து மூலயமா அனுப்பலாம் சரியா. அனுப்பி அட் ஏ டைமில் அவங்க பார்க்கலாம். இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் போய் டெலிவரி ஆகிடுச்சா இல்லை ஆகலையா, டெலிவர்டுன்னு காட்டும், அவங்க படித்தாங்களா படிக்கலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா அதுக்கான நிறைய சிம்பிள் இருக்குது இல்லையா. இப்போ நிறைய விஷயங்கள் அது மாதிரியான ஓஎஸில் இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எப்படின்னா ஒரு சீரியல் ப்ராசஸிங்காக இருக்கும் பார்த்திங்களா. அதில் வந்து ஷெட்யூலிங் சரிங்களா, செட்டப் டைம் சரிங்களா. இது டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஓஎஸே கிடையாது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஓஎஸே கிடையாது. டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அனலிட்டிக் என்ஜினை வச்சு பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணுறோம் சரிங்களா. இந்த ப்ரோக்ராம் ஒரு டைம் எழுதணும், அதுக்கப்புறம் அதுக்கு ரன் டைம் இருக்கு இல்லையா, அதை ரன் பண்ணுறோம் இல்லையா, கம்பைல் பண்ணும்போது தேவைப்படும். அந்த கம்பைல் வந்து அப்போ பார்த்திங்கன்னா இந்த அனலிட்டிக் என்ஜின் மூலயமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைல் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சிரமமாக இருந்துச்சு சரிங்களா. ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக இப்போ பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஒர்க்கை பண்ணணும், அந்த இடத்துல போய் ஒரு ஒர்க்கை பண்ணணும்னா கஷ்டம். அப்படின்னா 2 ஒர்க்கும் சேமாக ஒரே இடத்துல பண்ணணும் அப்படின்னா அதுதான் நமக்கு பெட்ரு, அதுதான் நம்ம ஓஎஸில் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஷெட்யூலிங்னா என்னன்னா வரிசை சரியா, சீரியல் ப்ராசஸிங் வந்து வெயிட் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னா வெயிட் பண்ணி பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு எனக்கான
நான் வந்து இப்போது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா நான் முதல்ல டோக்கன் மாதிரி போட்டிருக்கணும். டோக்கன் மாதிரி போட்டு அதுக்காக காத்துட்ருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஷெட்யூலிங்கில் இருந்துச்சு. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில். அடுத்து பார்த்திங்கன்னா செட்டப் டைம். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்தை பண்ணோன்னா அதுக்கான காத்துட்டு இருக்கணும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த செட்டப் டைம் வந்து நமக்கு இந்த நேரம் தான் கிடைக்கணும். இப்போ எனக்கு வந்து 3 o'clock கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு 3 o'clock தான் கிடைக்கும் அப்படின்னா ஷியோரியாக என்னால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களோட ஒர்க்கு டிலே ஆகலாம், அவங்க முடித்த பிறகு தான் அடுத்தது வந்து எனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு டைம் வேஸ்ட் இல்லையா. அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை விட்டுட்டு செகண்ட் ஜென்ரேஷனுக்கு போகிறோம். அது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிள் பேட்ச் சிஸ்டம்னா சிம்பிள் பேட்ச்னால் என்னன்னு தெரியும் இல்லையா. பேட்சாக பிரிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம சிங்கிளாக பண்ண முடியாது இல்லையா, ரெண்டு பேரை சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்றத அந்த ஜென்ரேஷனுக்கு தான், அந்த ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனில் சொன்னாங்க. இதை வந்து எப்போ சொன்னாங்கன்னா 1955 to 65 சொன்னாங்க. பேட்சாக பிரித்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து நமக்கு பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு விஷயம் இப்போ நான் 2 பேராக ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னா நான் ஒரு ஆள் செய்கிறதுக்கும் இன்னொரு என்னோட சேர்ந்து செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது தான் இந்த பேட்ச் சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா. சிம்பிள் பேட்ச் சிஸ்டம்னு சொல்கிறோம் சரிங்களா. இதில் மல்டி ப்ரோக்ராம் பேட்ச் சிஸ்டம், டைம் ஷேரிங் சிஸ்டம்னு 2 இருக்குது சரியா. மல்டி ப்ரோக்ராமிங் பேட்ச் சிஸ்டம், டைம் ஷேரிங் சிஸ்டம்னு 2 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நோ செட்டப் டைம் சரியா. எப்போ செட்டப் டைம்லாம் கிடையாது. இப்போ கூட்டமாக போய் செய்கிறோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி சரியா கோடிங் எழுதி அதை அவுட்புட் பார்க்கணுன்னா ஒரே நேரத்தில் என்ன செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா CPU ஐடியல் டைம் லெஸ் சரியா. CPUவோட ஐடியல் டைம் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஒரு வேலையை எப்பயுமே செய்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த வேலையை என்ன சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா. ஒரு ஆள் செய்கிறதுக்கும் கூட்டாக செய்கிறதுக்கும் அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இந்த CPUவோட ஐடியல் டைம் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதோட வந்து இது எப்படி இருக்குன்னா ஹை எஃபிஷியன்சியாக இருக்கும். அப்போ அதையே யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா கூட்டாக செய்யும் ஒரு ஒர்க்கை இப்போ பர்சனலாக நான் செய்யணுன்னா நான் கூட்டாக செய்யணுன்னா வந்து ஒரு இது ஏற்படும் சரியா. அதனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன ஆச்சுன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூசர் cannot control the ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரிங்களா. அவனது இன்ட்ராக்ஷன் வந்து 2 பேருக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கணும், cannot control the interaction. அது வந்து அந்த இன்ட்ராக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் அது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் செகண்ட் ஜென்ரேஷன் சரிங்களா. அடுத்தது தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா மல்டி ப்ரோக்ராம் பேட்ச் சிஸ்டம் சரியா. அப்புறம் டைம் ஷேரிங் சிஸ்டம் சரிங்களா. இது வந்து தான் பார்த்திங்கன்னா இது 2மே மல்டி ப்ரோக்ராமிங். அதான் ஷேர் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், 2-3 பேர் சேர்ந்து செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா மல்டி ப்ரோக்ராம் பேட்ச் சிஸ்டம், டைம் ஷேரிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா அடுத்து ஃபோர்த்து ஜென்ரேஷன். இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் வந்து நவடேஸ் சரியா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். 1980 அதை யார் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஃபோர்த்து ஜென்ரேஷனை பில்கேட்ஸ்னு கேள்விப்பட்டுருவோம். நீ பெரிய பில்கேட்ஸா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. பில்கேட்ஸ்னால் யார், ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஓஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா IBM சரிங்களா. இப்போ நிறைய கம்பெனி இருக்குது, நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. IBM கம்பெனி தான் இருக்கும். அது யாரோடது, பில்கேட்ஸோடது. இப்போ CTS அது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி IBMனு ஒரு கம்பெனி இருக்குது. அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ். அவர் தான் என்ன பண்ணாருன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு என்ன பண்ணார்னா பில்கேட்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் எப்படி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா மைக்ரோசாஃப்ட் டாஸ்னு ஒரு வாய்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 1981 வந்து IBM மூலமாக நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா சிங்கிள் யூசர் சரியா. நம்ம என்ன சிங்கிள் யூசர், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இப்போ நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன், சிங்கிள் யூசர் நம்ம வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை OS மூலயமா நமக்கு தேவையான இன்புட் அவுட்புட்டை நம்மளே கொடுக்குற இன்புட்டை நம்மளுக்கே கொடுக்குற அவுட்புட்டை எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம். அந்த வந்து அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, சிங்கிள் யூசர்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 1980 வந்து IBM வந்து அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷனாக பில்கேட்ஸ் தான் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதுதான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற OS சரியா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து
இது வந்து இப்போ நம்ம வேறு என்ன பண்ணுறோன்னா லினக்ஸில் வந்து லினக்ஸ் வெக்டல் ஓஎஸ் அப்படின்ற இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, லினக்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்க போகிறோம், இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட் படிக்க போகிறோம், செக்யூரிட்டி பற்றி படிக்க போகிறோம். சரியா, அடுத்தடுத்த யூனிட்டில் அதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். அதெல்லாம் இந்த லினக்ஸ்னு ஒரு பார்ட்டு. சரியா, லாஸ்ட் வந்து லினக்ஸ்னு ஒரு பார்ட்டு. இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். சரியா, நமக்கு லேப் இதில் இருக்குது. சரிங்களா, அது வந்து நெக்ஸ்ட்டாக டீப்பாக பார்க்கலாம்.